Hello students, welcome back to the social science. Today we are all going to see the emergence of new kingdoms in North India உடைய part 3 பார்க்க போகிறோம். Contribution of Palas to culture. The Palas were adherents to the Mahayana school of Buddhists. They were generous patrons of Buddhist temples and the famous universities of Nalanda and Vikramasila. It was through their missionaries that Buddhism was established in Tibet. The celebrated Buddhist monk Adisa 981 to 1054, who reformed Tibetan Buddhism, was the president of Vikramasila monastery. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலர்ஸ் டு கல்ச்சர், பாலர்களுடைய அந்த பன்னாட்டு பங்களிப்பு என்ன? ஸோ பாலர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாயான பௌத்தத்தை வந்து பின்பற்றினாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கோயில்கள் மற்றும் புகழ்பெற்ற நாலந்தா, விக்ரமசீலா இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ரொம்ப மனப்பான்மையோடு வந்து ரொம்ப நல்ல குணத்தோடு ஆதரித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய சமய பரப்பாளர் மிஷினரிஸ் அப்படின்னா சமயத்தை பரப்புறவங்கள தான் வந்து மிஷினரிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா திபெத்தில் வந்து பௌத்தம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரும் புகழும் வாய்ந்தது துறவின்னு சொன்னோம்னா யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிசா அப்படிங்கிறவங்கள சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அதே மாதிரி அவங்க பௌத்தத்தை வந்து சீர்திருத்தம் செய்யறவங்க அப்படின்னு கூட இன்னொரு இது சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரமசீலா மடலாயத்துடைய தலைவராக வந்து அது எந்த பீரியடில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 981 to 1054 அந்த பீரியடில் வந்து ஹூ ரிஃபார்ம்டு திபெத் புத்திசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பேட்ரன்ஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வந்து ஆதரவாளர் அப்படின்னு மீனிங்கு. அடுத்தது மிஷினரிஸ் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், சமய பரப்பாளர், சமயத்தை பரப்புறவங்கள மிஷினரிஸ் அப்படிம்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோனஸ்டரி அப்படின்னா வந்து தமிழில் வந்து மடலாயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மீனிங் வந்து சன்னியாசிகள்லாம் போவாங்க இல்லையா, அவங்க தங்கறதுக்கான இடத்த தான் வந்து மோனஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த நெக்ஸ்ட்டு, the Palas also maintained cordial relations with the Hindu Buddhist state of the Sailendras of Sumatra and Java. Under Pala patronage, a distinctive school of art arose called Pala art or Eastern Indian art. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசு இருக்காங்க இல்லையா, அந்த அரசோட பாலர்கள் வந்து ஒரு நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதான் காரிடல் ரிலேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி பாலர்கள் வந்து ஆதரவால் வந்து தனித்தன்மை வாய்ந்த ஒரு புதிய பாணியை கொண்ட ஒரு கலைப்பள்ளி ஒன்று வந்து அவங்க உருவாக்குனாங்க. அங்கே ஸ்கூல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து அவங்க பாலர்கள் வந்து உருவாக்குனார்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரனேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பேட்ரனேஜ்னாலும் ஆதரவு தான். அதே மாதிரி டிஸ்டிங்டிவ் அப்படின்னா வந்து தனித்துவம்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் பாயிண்ட், Pala artistic style flourished in present-day states of Bihar and West Bengal and also in present-day Bangladesh. It was chiefly represented by bronze sculptures and palm leaf paintings celebrating the Buddha and other divinities. ஸோ இதில் என்ன மீனிங் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவுடைய ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கலை நயம்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம், அண்டை நாடான பங்களாதேஷு, ஸோ எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தலை தோங்கியதுன்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளோரிஸ்ட் இன் ப்ரெசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆல்சோ இன் ப்ரெசன்ட் டே பங்களாதேஷ். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப அதிக அளவில் அது வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை ஓவியம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செப்பு சிலைன்னு சொல்லுவோம், பிரான்ஸ் ஸ்கல்ப்சர், செப்பு சிலைகளாலும் அதே மாதிரி பாம் லீஃப் பெயிண்டிங்ஸ், பனை ஓலைகளிலும் இது வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
we can see the picture. அங்கே பாருங்கள், பனை ஓலையில் வரைஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புத்தரையும் அதே மாதிரி மற்ற கடவுளையும் வந்து புகழ் பாடுவதாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And the next point, the Pala bronze sculptures from this area played an important part in the spread of Indian culture in Southeast Asia. The figure shows famous Uma Maheshwara sculpture 11th century. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த பகுதியை சேர்ந்த பாலர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா செப்பு சிலைகள் வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேயும் அதே மாதிரி இந்திய பண்பாடு பரவியதிலையும் முக்கிய பங்கு அவங்க தான் வந்து வகித்தன. அதே மாதிரி இங்கே ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த ஃபிகர் ஷோஸ் ஃபேமஸ் உமா மகேஸ்வரா. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் உமா மகேஸ்வரா. அந்த பிக்சர் நீங்கள் புக்கில் பார்க்க முடியாது, பட் யூ கேன் see here. நெக்ஸ்ட்டு டாபிக், அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் இன் இந்தியா. அதாவது இஸ்லாமியருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Islam as a religious faith oriented at Mecca in Arabia. The founder of Islam was Prophet Muhammad. The followers of Islam are called Muslims. An Islamic state, especially the one ruled by a single religious and political leader, was known as Caliphate. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமய நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் அரேபியாவில் வந்து மெக்காவில் தான் வந்து இது தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் தோற்றுவித்தவர்கள் வந்து இறை தூதர்கள், அதாவது முகமது நபிகள் நாயகமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமிய வந்து பின்பற்றவர்களில் தான் வந்து முஸ்லீம்னு சொல்லுவோம். நம்ம இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றவங்கள முஸ்லீம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே ஒரு நபரால் வந்து ஆளப்பட்டால் அப்படின்னா அந்த அரசை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலீபத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கலீபா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறை தூதர், அதாவது முகமது நபிகளின் பிரதிநிதி அப்படிங்கிறது தான் வந்து மீனிங் அப்படின்னு இதில் நம்ம பார்க்குறோம். And the next, Caliph means a representative of the Prophet Muhammad. Two early caliphates were Umayyads and Abbasids. Both the Umayyads and the Abbasids expanded their rule separately by their conquest and by preaching the principles of Islam. ஸோ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கேலிஃப் அப்படின்னா வந்து அந்த நபிகளின் பிரதிநிதி அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உமையாத் அண்டு அபாசிட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி கேலிஃபேட்ஸ், அதாவது ஆரம்ப காலத்து கேலிஃபேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உமையாத்தும் அபாசித்தும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து தங்களுடைய அந்த படையெடுப்பு மூலமாகவும் இஸ்லாமியனுடைய கோட்பாடுகளை பரப்பியதன் வழியாகவும் அவங்களுடைய ஆட்சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அதாவது விரிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸுடைய மீனிங். In the 8th century, India, the Arab presence appeared in the form of a Muslim army that conquered the Sindh. But their further expansion was made impossible by the kings of Gangetic Plains and the Deccan. ஸோ இப்போ 8th century 8ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சிந்து பகுதியை வந்து முஸ்லீம் படை வீரர்கள் வந்து கைப்பற்றினார்கள், அதாவது அரேபியர்கள். அதனால தான் அவங்க வந்து முதலாக வந்து அரேபியர்கள் வந்து அறிமுகமானார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கங்கை சமவெளி, அதுவும் டெக்கான் தக்கான அரசர்னு சொல்லுவோம். ஸோ அந்த தக்கான அரசர்களுடைய எதிர்ப்போட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேபியர்களால் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை தாண்டி வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்த முடியல அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. த ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் வாஸ் மேட் இம்பாசிபிள் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பை த எண்ட் ஆஃப் த 9th century, with the decline of the Abbasid Caliphate, the Arab garrisons in India and elsewhere threw off Caliph's control and began to rule independently. ஸோ இப்போ 9th centuryயில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா
அந்த 9ஆம் நூற்றாண்டில் எண்டில், சரியா, இறுதியில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அபாசித்துன்னு இருக்கு இல்லையா, ஸோ அபாசித் கலிப்பாக்களின் வீழ்ச்சியை வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரேபிய இராணுவ தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கலிபாக்களுடைய அந்த இந்த இடத்துக்கு இங்கிலீஷில் கேலிபேட்னு சொல்லுவோம் இல்லையா, அது தமிழில் கலிபாக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கலிபாக்களினுடைய அதிகாரத்தை வந்து அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப அதாவது சுதந்திரமாக வந்து சுல்தான்களாக ஆட்சி புரிய அவங்க தொடங்கினாங்க. Next point, the Turkish governor Alp Dejin was one among them, whose capital was Ghazni, Afghanistan. His successor and son-in-law Sabaktijan wanted to conquer India from the northwest, but only his son Muhammad succeeded in this endeavor. கஜினியை வந்து தலைநகராக கொண்ட துருக்கிய ஆளுநர் ஆல்ப் டெஜின், ஸோ அவரில் ஒருவர். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மருமகன் சபக்டிஜின் அவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பேற்றார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை வந்து ஆட்சி செய்யணும், கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து அவருடைய விருப்பத்தை வந்து அவருடைய மகனான மாமுது தான் வந்து அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. And the next, Arab conquest of Sindh and its impact. In AD-CE 712, Muhammad bin Qasim, who was the commander of the Umayyad kingdom, invaded Sindh. Qasim defeated Tahir, the ruler of Sindh, and killed him in the battle. The capital of Sindh, Arur, was captured. Qasim extended his conquest further into Mudlan. He organized the administration of Sindh. The people of Sindh were given the status of protected subjects. There was no interference in the lives and religions of the people. But soon Qasim was recalled by the Caliph. ஸோ இதோட மீனிங் அப்படியே குயிக்காக கதையை பார்க்கலாம். இப்போ 712 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உமையத்தோட அரசோட படைத்தளபதியாக வந்து முகமது பின் காசிம் ஸோ சிந்து மீது வந்து படையெடுத்தார். ஸோ சிந்துவோட அரசர் தாகிர் வந்து முகமது பின் காசிமால் வந்து தோற்கடிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். ஸோ அப்போ சிந்துவோட தலைநகர் அரோர் கைப்பற்றப்பட்டது. இப்போ காசிம் வந்து முல்தானையும் வந்து கைப்பற்றினார். இப்போ சிந்துவோட நிர்வாக ஏற்பாடுகள்லாம் அவர் தான் வந்து செய்தார். அந்த சிந்து பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற தகுதியை வந்து அவங்களுக்கு அதாவது வழங்கினாங்க. இங்கிலீஷில் பாருங்கள், ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட்னு சொல்லி. ஸோ மக்களுடைய வாழ்க்கையில் வந்து மக்களுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அவங்களுடைய மதங்கள், ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இவர் வந்து அதில் வந்து எந்த ஒரு தலையிடமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து காசிமை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கலீஃபாவால் திரும்ப வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூன் காசிம் வாஸ் ரீகால்டு பை த காலிஃப் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். The Arab scholars visited Sindh and studied many Indian literary works. They translated many Sanskrit books and astronomy, philosophy, mathematics and medicine into Arabic. They learned the numerals 0 to 9 from India. Until then, the people in the West did not know the use of zero. Through the Arabs, Europe gained more knowledge in the mathematics. The importance of zero was learned by them from India. It is believed that the people in the West and the Arabs learned the game of chess only from the Indians. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரேபிய அறிஞர்கள் வந்து சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை வந்து அவர் லிட்ரரி இலக்கியம், ஸோ அதை வந்து கட்டுறாங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். அஸ்ட்ரானமினா வானியல்,
ஃபிலாசபினா தத்துவம், மேத்தமெட்டிக்ஸ்னால் தெரியும் உங்களுக்கே, கணிதம், அதேமாதிரி மெடிசன் மருத்துவம். ஸோ இது தொடர்பாக வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து பல நூல்களை வந்து அவங்க அரேபிய மொழியில் மொழியாக்கம் செய்தனர், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ 0 முதல் 9 வரையிலான எண்களை வந்து அவர்கள் இந்தியாவிலேருந்து தான் வந்து கற்றுக்கிட்டாங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அது வரையிலும் வந்து மேல்நாட்டினுடைய பூஜ்ஜியத்தை வந்து அவங்க அதாவது தெரியவே இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐரோப்பியர்கள் வந்து கணிதம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் தொடர்பான அதிக அறிவை வந்து அரேபியர் வாயிலாக வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதேமாரி பூஜ்ஜியத்தோட முக்கியத்துவத்தை வந்து அவங்க இந்தியாவில் இருந்து தான் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ மேலை நாட்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெஸ்ட் அண்ட் அரப்ஸ் லேர்ன்டு த கேம் ஆஃப் செஸ் ஒன்லி ஃப்ரம் த இண்டியன்ஸ். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியர்கள் அவங்கலாம் சதுரங்க விளையாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாட்டிருந்து தான் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நம்பப்படுற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு மாமுத் ஆஃப் கஜினி பற்றி பார்க்க போகிறோம். மாமுத் ஆஃப் கஜினி தமிழில் வந்து மாமுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட பீரியடு பாருங்கள், 997 1030 வரைக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா is said to have conducted 17 raids into India. At the time, North India was divided into number of small kingdoms. One of them was Shahi kingdom, which extended from Punjab to Kabul. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மீது வந்து பார்த்திங்கன்னா 17 முறை வந்து படையெடுத்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் பல சிற்றரசர்களாக வந்து எல்லாம் பிரிந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து சாஹி அரசு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து காபூல் வரை வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the other important kingdoms were Kanuj, Gujarat, Kashmir, Nepal, Malwa and Bundelkhand. The initial raids were against the Shahi kingdom, in which its king Jayabala was defeated in 1001. After his defeat, Jayabala immolated himself because he thought that his defeat was a disgrace. ஸோ அந்த சிற்றரசாக வந்து நிறைய சின்ன சின்ன அரசாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதில் முக்கியமானதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கனோஜ், குஜராத்து, காஷ்மீர், நேபாளம், மால்வம், பந்தில்கண்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஏனைய அரசு, முக்கிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாயி அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அரசர் ஜெயபாலர் வந்து பார்த்திங்கன்னா 1001 தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இந்த தோல்வியை பொறுத்த அவர் வந்து இந்த தோல்வி வந்து ரொம்ப பெரிய அவமானமாக வந்து கருதினார். ஸோ ஜெயபாலர் வந்து அவராகவே, இப்போ ஒரு சிலர்லாம் வந்து தோல்வியில் வெற்றி இல்லாமல் தோல்வியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவரே வந்து அவரை சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டார். அவர் உயிரை வந்து அவரைவே மாய்ச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, his successor Anandabala fought against Muhammad but was defeated in the Battle of Vaihind near Peshawar in 1008. As a result of his victory at Vaihind, Mahmud extended his rule over Punjab. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்த ஆனந்தபாலர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமுதுக்கு எதிராக, கஜினி மாமுதுக்கு எதிராக வந்து போரிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1008 வந்து பெஷாவருக்கு பக்கத்தில் நியரில் இருக்க வைஹிந்த் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஸோ வைஹிந்தில் இப்போ அந்த பெற்ற வெற்றி இருக்கு இல்லையா, அந்த விளைவாக வந்து மாமுது வந்து பஞ்சாப் வரை வந்து அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தினார். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஜினி மாமுது. And the next point, the subsequent raids of Muhammad into India were aimed at plundering the rich temples and cities of North India. In 1011, he raided Nagarkot in Punjab hills and Daneswar near Delhi. ஸோ அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அவர் இந்தியா மீது வந்து படையெடுத்தார்.
அப்படி படையெடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட செல்வ செழிப்புமிக்க டெம்பிள்ஸ், கோயில்கள், அதே மாதிரி நகரங்கள், இதையெல்லாம் வந்து அவங்க கொள்ளையடிக்கிறது அவருடைய அடுத்த எய்மாக இருந்தது, நோக்கமாக இருந்தது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 1011 வந்து பஞ்சாபில் இருக்க நாகர்கோட்டு, அதேமாதிரி டெல்லிக்கு நியரில் பக்கத்தில் இருக்க தானேஸ்வர், ஸோ இந்த நகரத்தையெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார்னா சூறையாடினார். And the next point, in 1018, Muhammad plundered the holy city of Mathura. He also attacked Kanuj. The ruler of Kanuj, Rajapala, appointed Kanuj and later died. Muhammad returned with enormous riches. His next important raid took place in Gujarat. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1018. ஸோ 1018ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மாமுது வந்து புனித நகரம்னு விளங்கக்கூடிய மதுராவை வந்து கொள்ளையடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனோஜியும் வந்து அவர் அட்டாக் பண்ணார். அந்த டைமில் வந்து கனோஜோட அரசர் வந்து யாருன்னா ராஜ்யபாலர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கனோஜை கைவிட்டுட்டு வந்து அவரே வந்து வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இயற்கையாகவே வந்து டெத் ஆகிட்டார். ஸோ மாமுது வந்து அந்த டைமில் நல்ல ஒரு ரிச்சாக ஊர் திரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுனா பெரும் செல்வத்தோடு வந்து அவர், அதாவது நிறைய அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கொள்ளையடிச்சனால அவர் ரிச்சோடு வந்து அவர் ஊர் திரும்பினார். அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த எய்ம் என்ன, எங்கே படையெடுக்கிறது அப்படின்னு நினச்சார் அப்படின்னா குஜராத் மீது அடுத்தது படையெடுக்கணும்னு அவர் நினச்சார். In 1024 AD, CE Mahmud merged from Multan across Rajputana and defeated the Solangi king Bhimadev I and plundered Anibald. Mahmud is said to have sacked the famous temple of Somnath, breaking the idol. Then he returned through the Sindh desert. That was his last campaign in India. Mahmud died in 1030 AD CE. The Ghaznavid Empire roughly included Persia, Trans-Axiana, Afghanistan and Punjab. இப்போ வந்து 1024 வந்து பார்த்திங்கன்னா கஜினி மாமுது வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கஜினி மாமுது முன்னாடி வந்து முகமதுன்னு சொல்லியிருந்தா, சாரி அது முகமதுன்னு சொல்லக்கூடாது, மாமுதுன்னு தான் சொல்லணும். ஸோ கஜினி மாமுது 1024 வந்து பார்த்திங்கன்னா முல்தான்லேருந்து புறப்பட்டு ராஜபுத்தனா குறுக்கே வந்து படையெடுத்து யாரை வந்து தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழங்கி அரசரான முதலாம் பீமதேவா வந்து இவர் வந்து தோற்கடித்து அனில்வாட் நகரை வந்து அவர் சூறையாடுறாரு. ஸோ மாமுது வந்து ரொம்பவும் வந்து புகழ்பெற்ற சோமநாதபுர கோவிலையும் வந்து கொள்ளையடித்து அங்கேருந்து கடவுள் சிலையெல்லாம் வந்து உடைச்சதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சிந்து பாலைவனத்து வழியாக அவரோட நாடுக்கு போயிடுறாரு. ஸோ இதுதான் அவருடைய இந்தியா மீது எடுத்த கடைசி படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏன் அப்படின்னா 1030 வந்து அவர் இறந்துடுறாரு. I will continue the remaining lesson in the next video. நெக்ஸ்ட் வீடியோ இப்போவே போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க.